வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே வணக்கம். அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி வணக்கம். என் பேர் ஆர் பச்சையப்பன், பொள்ளாச்சி ஆலியார் அருள் திருக்கோயில் அரங்காவலர். நான் 1983 பொள்ளாச்சியில் மகர்ஷியோட பயிற்சி நடந்தது. அதை நண்பர் சின்னசாமி அண்ணா, கார்த்தி, அவங்க குரூப் ஜேசிஸ் கிளப்கார் நடத்துனாங்க. 6 நாள் பயிற்சி சாமி நடத்தினாங்க. அதில் நான் முழுமையாக கலந்துட்டேன். அந்த கலந்ததில் எனக்கு ஒரு தெளிவு வந்தது. ஏற்கனவே ஆன்மீக பயிற்சியில் மற்ற பயிற்சி கலந்துக்கிறது, ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறது, கோயிலுக்கு போகிறது ரொம்ப ஈடுபாடோடு இருந்தோம் ஆன்மீகத்தில். ஆனால் சாமியோட 6 நாள் பயிற்சி கேட்டதுக்கு பிறகு அது நாள் வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருந்தது ஒரு விதமான ஒரு இது உண்மையான ஆன்மீகம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நல்ல குரு கிடைச்சுன்னா அதுலேருந்து நாங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டேன். அதுலேருந்து சாமியோட பயிற்சியிட விடாத செஞ்சிட்டு இருந்தோம். அப்பப்போ ஆலியாருக்கு வர்றது செய்கிறது எனக்கு தொழில் காரணமாக ஒரு 2-3 வருஷம் விட்டு வந்துட்டு இருந்தோம். தொடர்ந்து அப்போ வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. அதற்கு சின்னசாமி அண்ணா, கார்த்தி ரொம்ப உறுதுணையாக இருந்து என்னை என்கரேஜ் பண்ணாங்க. இடவிடாத நான் பயிற்சி பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா என்னுடைய 40வது வயசில் அந்த பயிற்சி கிடைச்சிது. அந்த பயிற்சியும் போது கூட நான் என்னுடைய ப்ரெஷருக்காக ஒரு வருஷம் மாத்திரை சாப்பிட்ருந்தேன். இந்த பயிற்சி அடுத்து ஒரு 15 நாள் கழித்து அந்த மாத்திரையெல்லாம் டெஸ்ட் பண்ணி விட்டுட்டோம். இன்றைக்கி வரைக்கும் என்னோட 30 ஆண்டு காலம் இந்த பயிற்சி விடாத செஞ்சிட்ருக்கிறேன். சுகரோ ப்ரெஷரோ மற்ற எந்த தொந்தரவும் எல்லாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இது எங்களுக்கு அந்த 6 நாள் பயிற்சியில் ஏற்பட்ட நிறைவு அது தொடர்ந்து செய்கிறதுக்கும் சாமி மேலே அளவு கடந்த ஒரு குரு பக்தி ஏற்பட்டதுக்கும் அவருடைய பயிற்சி முறைகள். ஏன்னா அது வரைக்கும் நான் இந்த மாதிரி பயிற்சி முறை பார்த்ததில்லை, கேட்டதில்லை. எல்லா வேதங்களில் சொல்கிறது, மதங்களில் சொன்னதை சுருக்கி எளிய சாதாரண மக்களுக்கும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த பயிற்சி இருந்ததுனால எதையும் நம்மளுக்கு முடியாதுங்கிற நிலை இல்லாதால உடற்பயிற்சி ஆகட்டும், தியானமாகட்டும், அகத்தாய் பயிற்சி எல்லாம் வெகு அற்புதமாக இருந்தது. அதனால் அது எங்கள் மனசுக்கு பிடிச்சோம். இடாத தொடர்ந்து வீட்லேயும் நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த பயிற்சி செய்யும்போது நம்மளுக்கு இதை ஆய்வு பண்ணுறதுக்கு நிறைய சாமிகள் புக் எழுதியிருக்காங்க. மனவளக்கலை பாகம் 1, மனவளை பாகம் 2, 3 நாங்கள் அதை விடாத தொடர்ந்து படித்தோம். படிக்கும்போது வாழ்வின் நோக்கத்தை பற்றி, நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, இனிமேல் எப்படி வாழணும், இந்த பயிற்சியை நான் எப்படி பயன்படுத்திக்கணும், இது ஒரு வாழ்வியல் கல்வியாக இருக்குது. மனிதராக வந்தவங்க எப்படி அந்த முழுமை பேர் அடையங்களுக்கு உண்டான ஆக்கம் தாக்கம் எங்களுக்கு அந்த வயசுலேயே கிடைச்சிது. அதை இடவிடாத தொடர்ந்து பயிற்சி வரும்போது எங்களுக்கு பலவிதமான நன்மைகள், உடல் அமைப்பில், தொழில் வளர்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, மற்ற சுற்றத்தில் ஒற்றுமை எல்லாமே அதில் வந்துடுது. சாமி அவருக்கு கருத்தில் சொல்லுவாங்க, தனி மனிதன் நீங்கள் அமைதியாக இருக்கணும், அதே மாதிரி குடும்ப அமைதி, அந்த ஊர் அமைதி, உலகம் அமைதி, அதே மாதிரி கடமைகளை அது சொல்லுவாங்க ஒழுக்கம் ஈகைங்கிற வகையில் நல்ல கடமை உணர்வோடு செய்யணும். தனக்கும் பிறருக்கும் மற்ற ஒத்து உதவி வாழணும்னு சொல்லுவாங்க. அறநெறி இறை உணர்வு பெற்று அறநெறி வாழணும்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படைக்கு தகுந்த அத்தனை பயிற்சி, பேசிக் பயிற்சி அதில் வந்ததுனால அது எங்களுக்கு எல்லாம் பிடிச்சின்ற வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிட்டு வரும்போது அதனால் நாங்கள் ஈடுபட்டு நிறைய மன்றங்களை ஏற்படுத்துறது. எஸ்கேமன தலைமை ஏற்பட்டதுக்கு பிறகு இதை விரிவாக்கம் பண்ணாங்க. அங்கெல்லாம் ஒவ்வொரு பக்கம் இப்போ ரொம்ப விரிந்து பறந்துருச்சு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா பகுதியில் நிறையா இருக்குது. மற்ற வெளிநாட்டுகளில் பயிற்சி இருக்குது. தலைவருடைய பெரும் முயற்சியில் இது விரிவாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. எல்லா மக்களும் விரும்பி செய்கிறாங்க. ஆலியார் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500 பேர் 3 நாள் பேச்சுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்குறாங்க. வந்தவங்க அத்தனை பேருக்கு ஒரு நிறைவாக இருக்குது, ஒரு மாற்றம் ஏற்படுது. எந்த கருத்தும் மூட நம்பிக்கை இல்லாமல் அது விஞ்ஞானபூர்வமாக வெளிப்படையாக தெரிகிற மாதிரியும் எந்த வித மாற்று கருத்து இல்லாத அளவுக்கு வருது. அத்தனை பேர் அதை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுட்டு அனுபவ உரையெல்லாம் நாங்கள் கேட்கும்போது அவங்களுக்கு உடல் கோளாறு மாறுறது, மனமாற்றம் ஏற்படுறது, குடும்பத்தில் பிணக்கள் மாறி போனது, தொழிலில் மாற்றம் ஏற்பட்டது, சுற்றத்தில் மாற்றம் ஏற்பட்டது, இந்த மாதிரி நல்ல மாற்றங்கள் இருக்குது. சமீப காலம் நாங்கள் போய் தலைவருடைய திட்டமாக கிராமிய சேவை திட்டங்கள் எடுத்தோம். அந்த கிராமம் ஒரு 14 கிராமம் எடுத்து இப்போ நிறைவு பண்ணியிருக்காங்க. அந்த கிராம மக்கள் எடுத்துகிட்டு அவங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு புத்துணர்வு, இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்குது எங்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு அவங்க உணர்வோடு அதை பயிற்சிகள் கிராமங்களுக்கு நல்லா எடுத்துகிட்டு அதை அமைதி கிராமம் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த பகுதி மக்களுக்கும் இந்த இத்தனை பேர் லட்சம் பேர் பயிற்சி எடுக்கிறாங்க. 14 யூனிவர்சிட்டி மூலிமா நிறைய
ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த பயிற்சி திட்டங்கள் போயிட்டுருக்கு. ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இதில் நிறைய மக்கள் இணைகிறாங்க. இதனுடைய பகுதியில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அதை ஆழ்ந்து பார்க்கும்போது, அகத்தாய்வு பண்ணும்போது நம்ம மனம் சரியாகுது. அருகுணச்சீரமைப்புன்னு ஒரு பகுதியே வச்சுருக்கா. எண்ணம் ஆராய்தல், சினந்த உறுத்தல், கவலை ஒழித்தலுங்கிறது. அதை ஆய்வு பண்ண நம்மக்கிட்ட இருக்கிற அழுக்குகளாக மறையுது. நம்மளுக்கு தெரியாமல் நம்மக்கிட்ட எத்தனையோ குறைகள் நிறைகள் இருந்தாலும் கூட அந்த ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அத்தனை நிறைவாக வருது. இது வாழ்வு நிறைவான வாழ்க்கை, மன அமைதிக்கும் மன சமாதானத்துக்கும் முழு நிறைவான வாழ்க்கைக்கு உண்டான பயிற்சி இதில் லட்சம் மக்கள் எடுத்துருக்குறாங்க. இதை நாங்கள்லாம் 30 ஆண்டு காலம் இந்த பயிற்சியில் ஒரு பெரிய மனநிறைவோடு இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும். மற்ற மக்களும் எடுத்து பயனிடணும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இன்பகூற்று இட நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் போர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன்? இன்பகூற்று இட நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் போர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன்? நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நாடகத்தே காடுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நாடகத்தே காடுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க உபமயற்ற காற்றலால் உலகங்கள் அத்தனையும் பொருளுதேயோர் கொத்து போர். உன் பெரிய பேரியக்க உபமயற்ற காற்றலால் உலகங்கள் அத்தனையும் பொருளுதேயோர் கொத்து போர். தன்மயமாய் தானதுவாய் தவறிடாதியக்கும் என் தன்மையினை எண்ண எண்ண தவமது ஆனந்தமே. தன்மயமாய் தானதுவாய் தவறிடாதியக்கும் என் தன்மையினை எண்ண எண்ண தவமது ஆனந்தமே. பொருட்டுறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு தோராட்சி. போரில்லா நல்லுலகம் பொருட்டுறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு தோராட்சி. சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல். சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல். திருவிழா தவித்தல் சிறுவரகே விளையாட்டு செயல் விளைவு குணக்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம். திருவிழா தவித்தல் சிறுவரகே விளையாட்டு செயல் விளைவு குணக்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம். பார் முழுதும் உணவும் நீரும் பொதுவாக்கல். பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மையொன்றை தேர்ந்தெடுதல். உண்மையொன்றை தேர்ந்தெடுதல். உண்மையொன்றை தேர்ந்தெடு